வணக்கம் மக்களே. சத்தான உளுந்தங்கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். ஒரு வானல் வச்சுருக்கேன். இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் உளுந்து எடுத்துக்கிறேன். உளுந்து நல்லா வாசம் வர அளவுக்கு நல்லா வறுத்து விடணும். உளுந்து ஓரளவுக்கு நல்லா வறுப்பட்டு வராங்க. 2 ஸ்பூன் பச்சரிசி ஆட் பண்ணிக்கலாம். அரிசி நல்லா பொரிஞ்சு வரணும். உளுந்து நல்லா வாசமாக வறுப்பட்டு வந்துட்டாங்க பாருங்கள். அரிசியும் நல்லா வறுப்பட்டுட்டாங்க, பொரிஞ்சு வந்துட்டாங்க அரிசி. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ அந்த அரிசியும் உளுந்தையும் நல்லா 2-3 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த உளுந்துக்கு தேவையான அளவு வெல்லம் எடுத்துக்கிறேன். 1.5 கப் வெல்லம். 1 டம்ளர் உளுந்து எடுத்தேன். 1.5 கப் அளவுக்கு வெல்லம். பாருங்கள், 1.5 கப் அளவுக்கு வெல்லம். வெல்லம் கரைகிறதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். வெல்லத்தில் தூசி மண் இருக்கும் இல்லைங்களா, அதனால் நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். உளுந்து தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த டம்ளரில் 6 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பிஞ்சு சால்ட்டு. இந்த தண்ணி கூட அரைச்சி வச்ச உளுந்தை மிக்ஸ் பண்ணிக்கலாம். உளுந்து ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் நல்லா கிளறி விடணும். கட்டிகள் இல்லாத அளவுக்கு நல்லா கிளறி விடணும். வெல்லம் கொதித்து ரெடி ஆகிட்டாங்க. நான் உளுந்த ஊற வைக்காமல் இன்ஸ்டண்ட்டாக செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு செஞ்சிங்கன்னா உபரி நல்லா காணும் உளுந்து. அதாவது உளுந்து நிறையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெள்ளை கரைசல் கூடவே நான் 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். ஏலக்காய் இல்லாட்டி நீங்கள் கொஞ்சம் சுக்கு பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உளுந்தோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கிளறி விடணும். நான் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணலை. நான் ஊற்றின 6 டம்ளர் அளவே போதுமானதாக இருந்தது எனக்கு தண்ணி அளவு. உளுந்தோட பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டாங்க. இந்த சமயத்தில் கரைச்சி வச்சுருக்க வெள்ளை கரைசலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளை கரைசலை இந்த உளுந்து கூட மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். நல்லா கிளறி விட்டுக்கணும். வெல்லத்தை விட நீங்கள் கருப்பட்டி சேர்த்துக்கோங்க மக்களே. ஏன்னா வெல்லத்தை விட கருப்பட்டி தான் சிறந்தது, சத்தும் கூட. அப்புறம் ஏமா நீ வெல்லம் சேர்த்துருக்கன்னு கேட்குறீங்களா? என்கிட்ட வெல்லம் இருந்தது, அதனால் வெல்லம் வச்சு செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. கஞ்சி ரெடி ஆகிட்டாங்க. கொஞ்சமாக தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் பூ ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் கிளறி விடக்கூடாது. ஒரு 2-3 நிமிஷம் கலந்து விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இல்லாட்டி தேங்காவோட கலர் மாறிடுச்சுன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இந்த கருப்பு உளுந்தங்கஞ்சியை வாரத்தில் 2 நாள் நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எடுத்துக்கலாம். கருப்பு உளுந்து கஞ்சி ரெடி. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இரும்பு சத்து குறைபாடு ஏற்பட்டால் நிறைய குழந்தைகளுக்கு அனீமியான்னு சொல்கிற இரத்த சோகை நோய் வருது ஃப்ரெண்ட்ஸ். கருப்புளுந்தில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. கருப்புளுந்து கொண்டு செய்யப்படும் உணவுகளை குழந்தைகளுக்கு அடிக்கடி நம்ம சாப்பிட கொடுக்கறதுனால இரத்த சோகை நோய் விரைவில் தீரும். சில பேருக்கு மலம் வந்துட்டு டைட்டாக கட்டிக்கும் பாருங்களேன், ரொம்ப கஷ்டப்படுவாங்க டாய்லெட் போகவே. அப்போ நீங்கள் வந்துட்டு இந்த கருப்பு உளுந்த கஞ்சியை கிண்டி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மலம் வந்துட்டு லேசாக போகும். மலம் கட்டி கொள்ளாமல் இலகுவாக வெளியேறும். செரிமானத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. நோய் எதிர்ப்பு ஆற்றலும் அதிகரிக்கும். அந்த காலத்துலலாம் அடிக்கடி களி செஞ்சு சாப்பிடுவாங்க. கம்பு, திணை, கேழ்வரகு, சாமை, குதிரைவாலி இந்த மாதிரி ஹெல்த்தியான சாப்பாடாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இந்த காலத்துலலாம் யார் இந்த மாதிரிலாம் சாப்பிட்றோன்னு சொல்லுங்கள். அதனால தான் இப்போலாம் நம்மளுக்கு அடிக்கடி உடம்புல பிரச்சனைகள் வருது. அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சத்தான உணவுகளை செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷமாக வாழ்வோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.